ஆவியில் எளிமை உள்ளவர்கள் இருந்து கடவுள் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களில் ஒன்று உள்ளத்தில் கொடுக்கிறார் கர்த்தர். உள்ளத்தில் கொடுக்கிறார் அந்த தாழ்மை, அந்த உணர்வை கொடுக்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, பரிசேயன் அவரே சொல்றார், பரிசேயன் நான்றாரு பெருமையா. பரிசேயர்கள் தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க. பரிசேயர்கள் நாங்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லைன்றதை ஒத்துக்கவே மாட்டான். 2 பேர் உள்ளே போய் ஜெபம் பண்ணுறான். கேட்டுருக்கீங்க, வாசிக்கிறீங்கள? ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். யார் அவன்? ஒரு சாதாரண ஆள், பப்ளிக்கன். அவன் என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். எனக்கு இறக்கமாயிரும் ஜெபம் பண்ணுறான். இவன் பக்கத்தில் நின்று ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இவனை மாதிரி நான் இல்லாததுக்காக உமக்கு நன்றி. என்ன ஒரு கன்சீட்டு பாருங்க, என்ன ஒரு கொழுப்பு இவனுக்கு. ஜெபத்துலேயும் அவளுக்கு திமிரு. இவனை மாதிரி நான் இல்லை, இவனை மாதிரி ஒரு பாவியாக நான் இல்லாதனால எனக்கு உமக்கு நன்றி செலுத்தினேன். அதான் பரிசேயர்களுக்கு பெருமை அவ்வளோ அதிகம். தாங்க பெரிய இது, தாங்க மிஸ்டேக்கே பண்ணிட முடியாது, தங்கள்கிட்ட எந்த ராங்கும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை சேர்ந்தவர் பரிசுத்த பவுல். ஆனால் அவர் ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாரு, நான் பிரமாணங்களெல்லாம் வாசித்தேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு நான் தீர்மானித்தேன். பெரிய பெரிய ஆளுகள்கிட்ட படித்தேன், உலகத்திலே சிறந்த நியாயப்பிரமாண சாஸ்திரிகள்கிட்ட படித்து இந்த பிரமாணத்தின்படி நடந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நல்ல குடும்பத்தில் வளர்ந்தவர், ரொம்ப ரிலீஜியஸ் ஆள். இவர் ஒன்றும் சும்மா குடிச்சிக்கிட்டு அலைஞ்சி திரிஞ்ச ஆள் கிடையாது. ஆண்டவர் அறியாத காலத்தில் கூட ஒரு பக்தி வைராக்கியத்தோட மதத்தில் வாழ்ந்த ஆள். கடவுள் சொல்கிற கற்பனையெல்லாம் கடைபிடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்த ஆள், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் முடிவுக்கு வந்துட்டேன். என்னால் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளவே முடியல. ஏன் முடியல? கற்பனையில் எதுவும் ராங் இல்லை, கற்பனையில் பிரச்சனை இல்லை. கடவுள் கொடுத்த கற்பனையில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? கற்பனைகளெல்லாம் பரிசுத்தமானது, அது நல்லது. ஆனால் பிரச்சனை எனக்குள்ளே இருக்குது. நான் பாவியாக இருக்கிறேன். அதனால் இந்த நல்ல கற்பனைகளை ஒன்றும் என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஈவு பாருங்க அந்த மனுஷனுக்கு. பவுல் அப்போஸ்தலன் பரிசேயன், அவனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஈவு என்னன்னா, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த நிலைமையிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்னு கதறாரு. 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, ரோமர்ல 24, 25 வசனம்லாம் வாசித்து பாருங்க. இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுவது யார், என்னை ரட்சிப்பது யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்தினேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து விடுவித்தவர் இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷன் அந்த லெவலுக்கு வர்ற வரைக்கும் பாருங்க ஒன்றுமே முடியாது. பெரிய இதாக தான் பேசிக்கிட்டு இருப்பான், என்னால் எல்லாம் முடியும், எனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லைன்னு. ரட்சிப்பை பெறுறதுக்கு ஒரு மனுஷன் என்னால் முடியாது, கடவுள் தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னால் தான் ரட்சிப்பே உண்டாகும். பரிசேயரெல்லாம் ரட்சிக்கப்படவே முடியாது.